எப்பொழுதும் ஒரே மாதிரி சட்னி சாம்பார் குருமா செஞ்சு போர் அடிக்குதா? இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சைட் டிஷ் தாங்க போக்க போகிறோம். ஒரு 2 வெங்காயம் 4 தக்காளி இருந்தால் போதும். அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு 5லேருந்து 7 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இப்போ இந்த சைட் டிஷ் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தக்காளி மற்ற சாமான்கள்லாம் வேக வச்சுக்கணும். குக்கரில் நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி எது கிடைக்குதோ வச்சுக்கலாம். முக்கியமாக நாட்டு தக்காளி கிடச்சிதுன்னா அதை எடுத்துக்கோங்க, இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த சைஸில் எடுத்துருக்கிற தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். நடுவில் இருக்கிற கெட்டி பகுதி இருக்குது பார்த்திங்களா, காம்பு பகுதி, அதை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் வந்து ஒரு 8லேருந்து 9 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலுமே 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த தக்காளி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம், அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை நம்ம வதக்கியுமே வேக வைக்கலாங்க. பட் இந்த மாதிரி நம்ம குக்கரில் வேக வச்சு செய்கிறப்ப சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் வேக வச்சுக்கிறேன். இதை வேக வைக்கிறது ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 2 விசில் விடுங்க. இது வேகட்டும். வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே மற்ற வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு சட்டியில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அப்படி பிடிக்கலன்னா இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ போட்டிருக்கிற கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் தடிமனாகவே நறுக்கிக்கோங்க, மெல்லிசாக நறுக்க வேண்டாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சைட் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் இப்போதைக்கு ஒரு பாதி உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பிறகு நம்ம தண்ணிலாம் ஊற்றுறதுக்கு அப்புறமா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறம் மாறி வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வெந்தால் போதும். ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கியிருக்கு பார்த்திங்களா. இந்த சமயத்தில் இதில் ஒரு 2லேருந்து 2.5 கப்பு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா கொதித்து வெங்காயம் இன்னுமே நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இதில் பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். கட்டி பெருங்காயம் அப்படின்னா நம்ம தாளிக்கிறப்பே போட்டு பொரிய விடணும். பொடி பெருங்காயமாக இருந்தால் இப்போ சேர்க்கணும். அது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் 2 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்திருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கரண்டியாலேயே மசிச்சு விடலாம். இல்லை மத்து இருந்தால் மத்தில் கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசிக்கிறது வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுட்டேங்க. இந்த தண்ணியோடையே ஏற்கனவே வெந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா வெங்காயம், அதில் வந்து சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் ஒரு 3/4 நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. நம்ம தக்காளி வதக்கி செய்கிறதுக்கும் இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறதுக்குமே டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். ஒரு தடவை வதக்கிட்டு செய்யுங்க, ஒரு தடவை இந்த மாதிரி வேக வச்சுட்டு செய்யுங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்தேன். ஏற்கனவே நம்ம 1 டீஸ்பூன் தானே உப்பு சேர்த்துனோம், அது வந்து இதுக்கு குறைவாக தான் இருக்குது. அதனால் இன்னொரு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேங்க. இப்போ நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கடலை மாவு கரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம செய்கிற அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கரைச்சிட்டேன், கட்டி இல்லாமல். அடுப்பு தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்புறமா கடலை மாவை போடணுங்க. ரொம்ப அதிக தீயில் வச்சுட்டு நீங்கள் கடலை மாவு ஊற்றினீங்கன்னா கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். இதை வந்து நம்ம வடிகட்டியில் வடித்தோம் அப்படின்னா நல்லா ஒரே மாதிரி கட்டி இல்லாமல் வடிகட்டி வந்துடும். ரொம்ப அதிகமாக கடலை மாவு சேர்த்துற வேண்டாம், குழகுழப்பாயிரும். இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக போதும். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம்.
நல்ல ஒரு சூப்பரான கடலை மாவு சட்னி இல்லை கடலை மாவு குருமா, சில பேர் இதை பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.